என்ன பழம் வந்து உரிச்சிட்டிங்களா? உரிச்சிட்டேம்மா, சக்கப்பழத்தை உரிச்சிட்டேம்மா. சக்கப்பழன்றீங்க, சக்கப்பழமா? ஆமாம், எங்கள் ஊரில் சக்கப்பழம் தான் சொல்லுவீங்களா? தான் சொல்லுவோம். எங்கே, நாகர்கோவில் ஸ்டைல்லையா? நாகர்கோவில் சைடு. சரி சரி. எப்படி பழம் இருந்துச்சா? பழம் எங்கே 1000 ரூபாங்கிறீங்க, பழத்தையே காணும். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை, வேற என்ன பண்ணுறது? 1000 ரூபாங்கிறீங்க, பழத்தையே காணும். ஒரு 10 பழம் தான் இருக்குது. இவ்வளோதான் உரிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். இதுக்கு தான் 1000 ரூபா. இதில் வெறும் அந்த தொலி தானே இருக்குது, தொலி இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நாகூரில் இது பூஞ்சின்னு சொல்லுவாங்க. பூஞ்சுன்னு அதுக்கு பேரா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ விலையான்னு நினைக்கிறேன். பலாப்பழ வகையிலே வந்து 2 வகை இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கூழஞ்சக்கை, இன்னொன்று வந்து வறுக்கச்சக்கை. கூழஞ்சக்கை அப்படின்னா வந்து கூழ் மாதிரி நம்ம அல்வா மாதிரி சாப்பிட்றதுக்கு இருக்குமா. வறுக்கச்சக்கைனா நல்லா தேங்காய்ச்சல் மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறது.